சர்ஜரிக்கு முன்னாடி எப்போவுமே நார்மலாக நம்ம வந்து பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், ஹார்ட்டை செக் பண்ணிக்குவோம், லங்கை செக் பண்ணிக்குவோம். ஆனால் மசில் டென்சிட்டி எவ்வளோ இருக்குங்கிறதும் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அந்த பேஷண்ட் இஸ் ஆன் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் ரெக்கவரிக்கலாம். ஸோ அதனால் அது வந்து நம்மளோட பைசப்ஸோட சர்க்கம்ஃபரன்ஸோ இல்லை தை சர்க்கம்ஃபரன்ஸோ இல்லை லெக் சர்க்கம்ஃபரன்ஸோ கிடையாது. அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும், ஒரு சிடி எடுக்கும்போது L3 வெர்டெப்ராவில் இருக்கிற மசில்ஸ் என்னென்ன இருக்குதோ அதை எல்லாம் வந்து சர்க்கம்ஃபரன்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை யோர் ஹைட் அதை போட்டுட்டு மேலுக்கு அப்படின்னா 50 to 55 மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆவரேஜ் ஹெல்தி அடல்ட்னு சொல்லலாம். அதுவே ஃபீமேல்ஸுக்கு வந்து 39 to 41 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா தேர் ஹெல்தி இண்டிவிஜுவல்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அதிகமாகவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரெக்கவரி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த L3 செக்ஷனில் வந்து என்னென்ன மசில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா சோவாஸ் மசிலு, குவாட்ரடிஸ் லம்போரம், இன்டர்னல் ஆப்ளிக், எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், எரெக்டஸ் ஸ்பைனி அண்ட் தென் ரெக்டஸ் அப்டாமினஸ். இதெல்லாம் தான் இந்த மசில் எல்லாம் தான் நம்மளுக்கு வந்து சர்க்கோபீனியா போகுதா இல்லை நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரெக்கவரிக்கோசரம் பார்க்குற மசில். அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா L3 SMI இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் L3 ஸ்கெலிட்டல் மசில் இண்டெக்ஸ் அதுக்கு பேர். ஸோ இது ப்ரிடிக்டபிள் ஃபார் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரெக்கவரி. இதில் என்ன பியூட்டி அப்படின்னம்னா, இந்த மசிலையெல்லாம் நம்ம வந்து பைசப்ஸ் கல் பண்ணுற மாதிரி ஐசோலேட்டட் எக்ஸசைஸ்லாம் வச்சு ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் குரூப் ஆஃப் மசிலை இன்வால்வ் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த மசிலெல்லாம் நல்லா திக்காக டென்ஸாக இருக்கும். இதுதான் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ரெக்கவரிக்கும் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு டிசைட் பண்ணுற மசில்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு எலக்டிவ் சர்ஜரி இருக்குது, ஒரு 2 months கேப் இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு காம்பவுண்ட் குரூப் ஆஃப் மசிலை இன்வால்வ் பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணினாங்க அப்படின்னாங்க இந்த மசில்லாம் கொஞ்சம் நல்லா திக்காக டென்ஸாக இருக்கும். அப்போ வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் வந்து அவங்களோட மார்பிடிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், பை பாய்.